ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் 10, 11 அண்ட் 12 ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு ரொம்ப ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்காக நான் இதை ட்ரை பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி ஸ்டடி பிளான் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷெடியூல்ஸ் இருக்குது. இப்போ நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குலாம் ரிவிஷன் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஷெடியூல். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடும்போதோ, லைவ் கிளாஸ் போடும்போதோ, நான் ஃபிசிக்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்கும்போது வந்து நிறைய பேருக்கு பயாலஜி இருக்குது, இல்லை மேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஷெடியூல்ஸ் மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது உங்களுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஷெடியூல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, இது முழுக்க யாருக்கு அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்காக. இப்போ அடுத்தடுத்து இப்போ நான் சென்னைக்கு வீடியோ போட்ட மாதிரி என்ன செய்ய போகிறேன், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த மாதிரி என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனித்தனியாக குட்டி ஷெடியூல்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ இது வந்து உனக்கு ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து சென்னை பசங்க எல்லாருக்குமே கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த பொங்கல் ஹாலிடேஸ் நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது. இது இப்போ வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, சார் என் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போடுங்கன்னு உன்னோட டிஸ்ட்ரிக்ட் பேரை இங்கே கமெண்ட்டில் போடு. கண்டிப்பாக என்ன செய்யும், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேரை வந்து கமெண்ட்டில் போடு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுல எது பெருசாக இருக்கிறோ அடுத்த வீடியோ அவங்களுக்கு பண்ணிடுறேன். ஓகே, யூஸ்வலாக நம்ம ஆடியன்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் காமிக்குது. அப்படி தானா? இல்லை சார், இந்த டிஸ்ட்ரிக்டில் இம்பிட்டு பேர் இருக்கும், எங்களை விட்டிங்களே அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடு. சரியா? இப்போ இந்த பொங்கல் பற்றி அண்ட் இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் அண்டு சென்னை பசங்களா நம்ம எப்படி படிக்க போகிறோம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்படின்றத அடுத்தடுத்து பார்த்துடலாமா? இந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த தை பிறந்துச்சு அப்படின்னா வழி பிறக்கும் அப்படின்வாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். எப்பயுமே நம்ம உழைச்ச உழைப்புக்கான பலன் கிடைக்க போற நாள் எது அப்படின்னா பொங்கல் தான். ஓகே, அதனால தான் வந்து அதை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உழவர்கள்லாம் அந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்ச உழைப்புக்கான பலன் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குமே இதே தான். இந்த பொங்கல் நீ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும், படிச்சுட்டே இருக்காத. செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா பாதிக்கு பாதி செலிப்ரேஷன் இருக்கணும், பாதிக்கு பாதி புக்ஸை வச்சு நம்ம படிச்சுட்டும் இருக்கணும். கஷ்டப்பட்டு ஏஐ கிட்ட கேட்டு உங்களுக்கு அதுக்காக ஒரு இமேஜ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ சார் அதெல்லாம் ஓகே, ஆனால் ஆஸ் அ சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் எப்படி சார் இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உன்னுடைய ரிவிஷன் எக்ஸாம் ஷெடியூல் தெரியணும். ஓகே, இப்போ உங்களை நிறைய பேருக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரிவிஷன் எக்ஸாம் ஷெடியூல் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு குவார்டர்லி போர்ஷன் தான் வந்து இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க சென்னையில். ஓகே, சென்னையில் அஃபிஷியலாக கவர்மெண்ட் விட்டுருக்கிறதுல இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏற்கனவே உங்களுக்கு கடைசியாக 10ஆம் தேதி என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் முடிஞ்சிருக்கும். மேக்ஸ் பியூர் சயின்ஸ் எழுதுறவங்களாம் பியூர் சயின்ஸ் எழுதிருப்பீங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இதோட உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் என்னைக்கு இருக்குது அப்படின்னா 20ஆம் தேதி தான். ஸோ பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது 20ஆம் தேதி நமக்கு அடுத்த எக்ஸாம் இருக்குது. 20, 21, 22, 23 கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு ஹெவி வெயிட் சப்ஜெக்ட்லாம் இனிமே தான் வரப்போகுது. உங்ககிட்ட இந்த ஷெடியூல் இல்லைனா இந்த ஷெடியூலில் நான் கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உனக்கு இனிமேல் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இல்லை ஏதாவது ஸ்டடி பிளான் பிடிஎஃப் வேணுன்னா எப்பயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டும் உனக்கு இப்போ தெரியுது பாரு, இதை பார்த்து அழகாக நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. டிஸ்கிரிப்ஷனில் தான் எல்லா லிங்க்ஸும் இருக்கும். சரியா? அப்போ இதுதான் நம்ம எக்ஸாம் ஷெடியூலு அப்படின்னா, அப்போ நம்ம ஸ்டடி பிளானும் எப்படி இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஒரு பேச்சுக்கு இப்போ 12th ஷெடியூல் நான் இதில் காமிக்கிறேன். 10th, 11th உங்களோடதும் எல்லாமே இதிலே நான் பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்கேன், பத்திரமா எடுத்துக்கும். சரியா? இப்போ 20th January வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. 21st அன்னைக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் இருக்குது. 22nd அன்னைக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் 23rd அன்னைக்கு ஃபிசிக்ஸ். அண்ட் இது எல்லாமே சிலபஸ் என்னவா இருக்க போது, குவார்டர்லி போர்ஷன்ஸாக இருக்க போது சென்னை பசங்களுக்கு. இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட் பசங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஃபுல் போர்ஷன் எழுதுறாங்க ரிவிஷன் 1க்கு. சரியா? அப்போது நீ குவார்டர்லி மட்டும்தானா பொங்கல் ஹாலிடேஸை இந்த குவார்டர்லி போர்ஷன், அதாவது வால்யூம் 1 இருக்குல்ல, அந்த வால்யூம் 1 மாஸ்டர் பண்ணுற மாதிரி படி. அதுக்கு உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வேணுமா, நான் கீழே வந்து உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன். ஓகே, உனக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸ் கிடைக்குது இல்லை, நான் இன்னையிலிருந்து, இன்னைக்கு 11 சாட்டர்டேவா, இன்னையிலிருந்து பொங்கல் ஹாலிடே முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்போ
டைம் வைஸாக நீ 7 மணிக்கு என்ன பண்ணணும், 7:30லேருந்து 8:30 என்ன பண்ணணும், 8:10லேருந்து 8:30 என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெளிவாக எல்லாமே ஷெடியூல் போட்டாச்சு. ஓகே, நீ எப்போ சாப்பிட போகிற, எப்போ தூங்க போகிற, அதுவுமே நான் ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு. இப்போ ஃபிசிக்ஸில் நான் வந்து என்ன செய்யணும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மென்டி குவிஸ் குவிஸ் செஷன் இருக்கு. அதில் நான் 1 மார்க்ஸ் எல்லாம் குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபிசிக்ஸ் வெர்சஸ் கெமிஸ்ட்ரி, எப்படி ஃபிசிக்ஸ் வெர்சஸ் கெமிஸ்ட்ரி, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படி நடக்க போகுது, பாய்ஸா கேர்ள்ஸான்ற மாதிரி. ஸோ வால்யூம் 1ல் இருக்கிற 1 மார்க்ஸ்லாம் இன்னைக்கு நான் நடத்த போகிறேன். அதை நான் ஷெடியூலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீ ஃபிசிக்ஸில் லைவ் கிளாஸ் என்ன டைமில் நம்ம யூடியூப் சேனலில் பார்ப்பேன். ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன டைமில் படிக்கணும், சனிக்கிழமை எத்தனை மணிக்கு படிக்கணும், அப்போ அதுக்கு பிடிஎஃப் வேணும் இல்லை வீடியோ வேணும்னா எங்கே பொறுத்து, வீடியோவோட லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல இருக்கு. இந்த பிடிஎஃப்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு எங்கே இருக்கோ அதை தொட்டனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு உனக்கு வீடியோஸும் வந்துடும். சரியா? அந்த மாதிரி பக்காவாக ஷெடியூல் போட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்காக ஸ்டடி பிளானை பொங்கல் ஹாலிடேஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த பிடிஎஃப்பை மைடியர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கும். அதே மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் 2 எக்ஸாமுடைய ஷெடியூலும் ரிலீஸ் ஆகியிருக்கு. உங்ககிட்ட இந்த அப்டேட்டட் ஷெடியூல் இல்லை, ரிவிஷன் எக்ஸாம் 2க்கான அப்டேட்டட் ஷெடியூல் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதையும் நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கும். ரிவிஷன் எக்ஸாம் 2 உடைய ஷெடியூலும் இட் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். சரியா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பி. சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உன் டார்கெட் என்னவா இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் நீ குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன் தான் படிக்கணும் அப்படின்னா அப்போ வால்யூம் 1 நீ பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபிசிக்ஸில் மேக்ஸ்லலாம் வால்யூம் 1 சூப்பராக ஸ்ட்ராங் பண்ணணும். சரியா? இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டுனா உனக்கு சாப்டர்ஸ் வந்து 1லேருந்து 4 வரைக்கும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா யூல் பி ஹேவிங் 11 and 12. ஓகே, அப்புறம் 6லேருந்து 8 வரைக்கும் இருக்க சாப்டர்ஸ் இருக்கு. அப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நல்லா தரோ பண்ணு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல் ஷெடியூலும் கொடுத்துட்டு எவ்ரிபடி மேக் ஷூர் இதை டவுன்லோட் பண்ணிக்கோ. அண்ட் உன்னோட சஜஷன்ஸ் என்ன, இப்போ இனிமே நான் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போடவா வீடியோஸ்லாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போகும்போது என்ன ஒரு விஷயம்னா எனக்கு ஒரு சில விஷயம்லாம் உன்கிட்ட இருந்து தேவைப்படும். ஏன்னா நான் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணுறேன்னா இதுக்கு எனக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரியா? இந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி நான் தனித்தனியாக வீடியோ போட்டாலும் இந்த வீடியோலாம் ஒரு 2K 3K போதுன்னா கூட இட்ஸ் குட் தான். ஓகே, அப்போ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல வியூஸ் போதுன்ற பட்சத்தில் என்னால் இது ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஐ பேட்லி நீட் யூர் சப்போர்ட் ஆல்சோ கைஸ். சரியா? ஸோ எல்லாருமே இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் முக்கியமாக வீடியோ பண்ணணுன்றதையும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேரில் போடுங்க. நான் அதெல்லாம் கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ஹையஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்கோ அதுக்கு தான் அடுத்த வீடியோ. சரியா?